ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا ولولا إذ دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله إن ترني أنا أقل منك مالا وولدا فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح صعيدا زلقا أو يصبح ماؤها غورا فلن تستطيع له طلبا وأحيط بثمره فأصبح يقلب كفيه على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يا ليتني لم أشرك بربي أحدا ولم تكن له فئة ينصرونه من دون الله وما كان منتصرا هنالك الولاية لله الحق هو خير ثوابا وخير عقبا ஓதுங்க சூரா கஹ்ஃபுடைய 37வது வசனத்திலிருந்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا لكن هو الله ربي ولا أشرك
بربي أحدا ولولا إذ دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله إن ترني أنا أقل منك مالا وولدا فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح صعيدا زلقا أو يصبح ماؤها غورا فلن تستطيع له طلبا وأحيط بثمره فأصبح يقلب كفيه على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يا ليتني لم أشرك بربي أحدا ولم تكن له فئة ينصرونه من دون الله وما كان منتصرا هنالك الولاية لله الحق هو خير ثوابا وخير عقبا. சூரத்துல் கஹ்ஃபுடைய 37வது வசனத்திலிருந்து சென்ற வாரம் நாங்கள் பார்த்த அந்த சம்பவத்துடைய தொடர்தான் இன்று. அதாவது ஒரு முஃமின் ஒரு காஃபிருடைய தோட்டக்காரர் தன்னுடைய தோட்டத்தை வைத்து பெருமை அடித்த பொழுது அப்பொழுது முஃமின் என்ன சொல்லி கொடுத்தார்? قال له صاحبه وهو يحاوره. அந்த முஸ்லிமான மனிதர் அந்த பெருமை அடித்த தோட்டக்காரரை பார்த்து சொன்னார், யுஹாவிருஹு என்றால் முஹாவரா, பேச்சுவார்த்தை. என்ன பேச்சுவார்த்தையில் சொன்னார்? சகோதரரே, அகஃபருத பில்லதி ஹலகக மின் துராப். சரி, நீ யாரை மறுக்கிறாய் தெரியுமா? உன்னை படைத்த அல்லாஹ்வை நீ மறுக்கிறாய். அகஃபருத பில்லதி ஹலகக்,
ஒன்று அவன் எதிலிருந்து படைத்தான் தெரியுமா? மின் துராப், மண்ணால். எங்களோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் எதால் படைத்தான்? மண்ணால் தான் அல்லாஹ் படைத்தான். அவரை மண்ணால் படைத்து அதற்கு பிறகுள்ள பிச்சலங்களை பிள்ளைகளை அல்லாஹ் இந்திரியத்தில் தண்ணியிலிருந்து படைத்தான். சும்ம மின் நுத்ஃபா, எதிலிருந்து படைத்தான் அல்லாஹ்? பிறகு இந்திரியம் நுத்ஃபாவிலிருந்து. சும்ம ஸவ்வாக ரஜுலா, ஒன்று ஒரு மனிதனாக வடிவமைத்த அந்த அல்லாஹ் தானே, அந்த அல்லாஹ்வை நீ மறுக்கிறியா அப்படின்னு தாவத் கொடுக்குறார். யாரை பற்றி பேசுகிறார்? அப்போ அல்லாஹுவை பற்றி பேசுகிறார். உலகத்தில் ஆகப்பெரிய பேச்சு என்ன பேச்சு தெரியுமா? அல்லாஹுவை பற்றி பேசுகிற பேச்சு. எவ்வளோ பெரிய சபைகளாக இருந்தாலும் அல்லாஹுவை பற்றி பேசப்படலைண்டா அந்த சபை பரக்கத்தான சபையாக இருக்க முடியாது. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ் சொல்கிறான், இதை விட அழகான வார்த்தை என்ன இருக்கு? என்ன வார்த்தை? அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதை விட. இன்றைக்கு எத்தனையோ கான்ஃபரன்ஸுகள் நடக்கலாம், பெரும் தலையங்கங்களை போட்டு பேசலாம். ஆனால் என்ன தலையங்கங்களிலும் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கவில்லை என்றால் அது அழகான பேச்சல். என்ன பயானாக இருந்தாலும் என்ன இடமாக இருந்தாலும் அந்த இடங்களில் யாரை பற்றி பேசப்படணும்? அல்லாஹுடைய வல்லமை பேசப்படும். இந்த மனிதர் என்ன செய்தார் என்றால், أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا. சொன்னாரு, மண்ணால படைத்து பிறகு இந்திரியத்தால் படைத்து பிறகு உங்களை ஒரு சரியான மனிதனாக ஆக்கிய அல்லாஹுவையா நீங்கள் மறுக்கிறீங்க என்று சொல்லிட்டு, லக்கின்னஹு அல்லாஹு ரப்பி, அவர் சொன்னார், என்னுடைய அல்லாஹ் என்ற ரப்பு தான் என்ற அல்லாஹ். நீ மறுக்கிறாயோ எந்த அல்லாஹுவை, அந்த அல்லாஹு தான் என்னுடைய யாரு? ரப்பு, என்ன வழி வளர்க்கிறவர். வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, என்னுடைய ரப்புக்கு நான் யாரையும் இணையாக்க மாட்டேன், ஷிர்க் வைக்க மாட்டேன். உலகத்தில் ஆகப்பெரிய பாவம் என்ன? ஷிர்க். அல்லாஹோட இன்னொருத்தரை இணைக்கு. அல்லாஹோட இன்னொருத்தர் என்ன செய்கிறது? அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று சொல்கிறது, அல்லாஹ்க்கு மகன் இருக்கிறான், அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று சொல்கிறத விட பெரிய ஒரு பாவம் உலகத்தில் என்ன? அதனால தான் அல்லாஹ் லம் யலிது வலம் யூலத், அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை. இந்த மனிதர் சொன்னார் என்ன? வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, என்னுடைய ரப்போடு நான் யாரையும் இணைக்க மாட்டேன், ஷிர்க் வைக்க மாட்டேன். ஷிர்க் என்ன? ஷிர்க் என்றால் அல்லாஹோடு சேர்த்து இன்னொருவனை இணைத்தல், இதுதான் ஷிர்க். இப்போ நீங்கள் தொழுறீங்க, தொழும் பொழுது நினச்சி தொழுறீங்க, அல்லாஹோட இன்னொருத்தருக்கு சேர்த்து தொழுகிறேன். இப்போ எங்களுக்கு எத்தனை இறைவன்? ஒன்று தானே, அல்லாஹ். குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், ரெண்டு பேர் ஆக்கிடப்படாது. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடத்திலே உதவியும் தேடுகின்றோம். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு சஹாபி பெண் இருந்தாங்க. ஹஸ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி. கணவர் மௌத்தாயிட்டார் முஅத்தாவுடைய யுத்தத்தில். சொல்கிறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன் அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தல் கர்பி கலிமாத்தின் அகூலுஹுன்ன, எனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கலிமாவை எனக்கு படித்து தந்தான். அந்த கலிமாவை ஓதிவா உன் கஷ்டம் போகும்
என்ன கலிமா? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. என்ன கலிமா? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் தான் என்ற ரப்பு, அல்லாஹ்வுக்கு நான் யாரையும் இணையாக்க மாட்டேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி, எனக்கு இலேசு வந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, என் ரப்பு யாரு? அல்லாஹ். என் ரப்பு அல்லாஹ் தான். இப்போ கஷ்டம் தந்ததற்காக அல்லாஹ் விட்டுட்டு போயிலுமா எங்களுக்கு? சந்தோஷங்கள் வந்ததுக்காக அல்லாஹ் மறக்கலுமா எங்களுக்கு? இல்லை. மரணம் வருது, அதுக்காக அல்லாஹ்வோட கோவிக்கிறதா? ஒரு துன்பத்தை தந்துட்டான் அல்லாஹ், அதுக்கு அல்லாஹ்வோட கோவிக்கிறதா? இல்லை. எல்லா காலத்திலும் என்னுடைய ரப்பு யாரு? இந்த மனிதர் ஏழ்மையில் இருக்கிறார், அவர் செல்வத்தில் இருக்கிறார். ஆனால் இவர் சொல்றார் என்ன? லக்கின்னஹு அல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா என்று சொல்லிட்டு பிறகு சொல்றார் அவர், வலௌலா இத்தகல்த ஜன்னதக, நீ உண்ட தோட்டத்துள்ளுக்கு போனா, இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குதான் உங்ககிட்ட, கிரேப்ஸ், ஈச்சம்பழம், வயல், நல்ல தண்ணி, ஆறு ஓடுது. இந்த தோட்டத்துக்கு போனா குல்த மா ஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் சொன்னாரு. நீ தோட்டத்துக்கு போனா இந்த துவா ஓதிக்க. என்ன துவா? மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்ற துவா ஓதிக்க அப்படின்றார். அதென்ன மாஷா அல்லாஹ்? இந்த சூரத்துல் கஹஃப்ல இன்ஷா அல்லாஹை பற்றி படித்தோம். இன்ஷா அல்லாஹை பற்றி சூரா கஹஃப்ல படித்தோம் நாங்கள். இதே போல சூரத்துல் கஹஃபுடைய முக்கியமான ஒரு விடயம்தான் மாஷா அல்லாஹ். இந்த மாஷா அல்லாஹ் என்ற சொல் இருக்குது, இதுவும் எங்களோட நாவுகளில் இருக்கும். ஹதீஸுகளில் வந்திருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் ரஆ ஷைஅன் ஃபஅஜபஹு ஃபகால மா ஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் லம் ததுர்ருஹுல் ஐன். சொன்னாங்க, ஒரு ஆச்சரியமான ஒருவர் பார்த்து மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லான்னு ஓதினா கண் படாது. இமாம்கள் இந்த ஹதீஸ் லைஃப் என்று சொல்கிறாங்க, கண் படாது. இன்னொரு ஹதீஸில் வந்திருக்குது, மன் உஅதிய கைரம் மின் அஹ்லின் அவ் மாலின், ஒரு ஆளுக்கு நல்ல குடும்பம், செல்வம் கொடுக்கப்பட்டு இவர் மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் லம் யர ஃபீஹி மக்ரூஹன், அதில் வெறுப்பான ஒன்றை அவர் ஒரு நாளும் பார்க்க மாட்டார். இந்த மனிதர் சொல்லி கொடுக்குறார் என்ன? தோட்டத்துக்கு போகும்பொழுது யாரை ஏற்றுக்கொண்டு போ? அல்லாஹ். ஒன்றை பெருமையை பேசாத. மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ். எங்களோட நாவுகள் எங்களுக்கு தெரியும், இந்த லா குவத இல்லா பில்லாஹோட சேர்த்துனாங்க லா ஹவுல வலா குவத்தன்னு ஓதுவோம் தானே. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா அப்படி ஓதுவோம் நாங்கள். அதுவும் ஒரு திக்ருத. இப்போ லா ஹவுல இந்த இடத்துல இந்த ஆயத்தில் லா ஹவுல இல்லை, ஆனால் ஹதீஸில் வந்திருக்குது என்ன? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. சொல்லுங்க பாப்போம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. இப்போ லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாண்டா என்ன? இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாவுக்கு 9 வகையான சிறப்புகள் இருக்குது. இந்த திக்ருக்கு எத்தனை வகையான சிறப்புகள் இருக்குது? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நன்மையான காரியத்தை செய்கிறதாக இருந்தாலும், ஒரு பாவத்தை விட்டு தவிந்து கொள்வதாக இருந்தாலும், அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எங்களால் என்ன செய்ய? அதான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். முதலாவது இதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய பொக்கிஷங்கள் ஒரு பொக்கிஷம். எது? லா ஹவுல வலா குவத
இப்போ நாவுக்கு லேசி, சின்ன ஒரு களிமா தான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பேசிட்டு இருக்கணுமா, பேச்சை நிறுத்தாட்டுங்க, தஸ்பீ எடுங்க, திக்ர் செய்யுங்க. லா ஹவுல வலா குவத்த, சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள் ஒரு பொக்கிஷம். உலமாக்கள் சொல்கிறாங்க 99 நோய்க்கு மருந்து இருக்குதாம் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எத்தனை நோய்க்கு? அதில் ஆக லேசான நோய் என்ன தெரியுமா? கவலை. ஒரு கவலையான செய்தி கிடைச்சிட்டு என்ன ஓதணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரெண்டாவது பிரயோஜனம். மூன்றாவது பிரயோஜனம், சுவர்க்கத்துடைய வாசல்கள் ஒரு வாசல் இது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுவர்க்கத்துடைய வாசல்கள் என்ன? ஒரு வாசல் இது. நான்காவது பிரயோஜனம், இமாம் அஹ்மத், அப்துல்லா பின் அஹ்மத் தன்னுடைய கிதாபு ஜுஹுதில் பதிவு செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு தேவையை கேட்டுகிட்டே இருக்கிறார். இமாம் சயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் துருல் மன்சூரில் பதிவு செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தேவை அல்லாஹ் இடத்துல கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, பிந்து உதவி வருது இல்லை. திடீரென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லான்ட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்தான்? உடனே தேவையை நிறைவேற்றி கொடுத்துட்டான். அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், இவ்வளோ நாளும் தேவை பிந்தியது, இப்போ அவசரமாக தேவையை நிறைவேற்றி தந்தியே. அல்லாஹ் சொன்னான், மூசா நீங்கள் மாஷா அல்லான்னு சொன்னீங்களே, அந்த மாஷா அல்லாஹ் இருக்குதே, அது அஞ்சஹுமா தாலப் தபீல் ஹவாயிஜ் அல்லது மா துலிப் தபீல் ஹவாயிஜ், தேவைகள் அவசரமாக நிறைவேற்றப்படுவதற்கு மிக வெற்றிகரமான துவா தான் என்ன? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அல்லாஹ் சொன்னான் என்று இமாம் அப்துல்லா பின் அஹ்மத் தன்னுடைய கிதாபு ஜவாயித் ஜுஹுதில் பதிவு செய்கிறார். இது நான்காவது சிறப்பு. ஐந்தாவது, எங்களோட முஅத்தின் ஹய்யா அலஸ் ஸலாம்பர். ஹய்யா அலஸ் ஸலா என்றா நாங்களும் திரும்பி ஹய்யா அலஸ் ஸலான்னு சொல்கிறதா? இல்லை. தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நாங்கள் என்ன சொல்லணும்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நன்மையான காரியமோ ஒரு கெடுதியை விட்டு தவிந்து கொள்றதோ அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எனக்கு என்ன செய்ய முடியாது. திரும்ப முஅத்தின் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொன்ன நாங்கள் திரும்ப என்ன சொல்லணும்? லா ஹவுல வலா குவத்த. அப்போ ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10 தடவை சொல்கிறோம் இது அதான்ல. இப்போ முஅத்தின் அதான் சொல்லும் பொழுது பேசப்படாது. முஅத்தின் அதான் சொல்லும் பொழுது அதானுக்கு பதில் சொல்லும். இப்போ எல்லா அவருடைய அதானுடைய சொற்களுக்கும் அதே தான் ரிப்பீட் பண்ணுவோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு நாங்களும் என்ன சொல்லுவோம்? இன்றைக்கு விடுபட்ட ஒரு சுன்னத்து இது. அதான் சொல்லக்குள்ள பேசிக்கொண்டிருப்பாங்க. எப்படி மையத்து கபிரிஸ்தானில் பாருங்க, போய் கபிரிஸ்தானில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களை இந்த முசீபத்தை, இந்த ஃபித்னாவை இந்த காலத்தில் இல்லாமல் ஆக்கணும்னா என்ன செய்யும்? அறிவாளிகள் அந்த இடத்துல சத்தமாக பதில் சொல்லும். எப்படி பதில் சொல்லணும்? சத்தமாக என்ன செய்யணும்? அதான் சொல்லும் பொழுது பேசி கொண்டிருந்தாங்கண்டா நாங்கள் புத்திசாலி என்ன செய்யணும்? முஅத்தினுக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சத்தமாக பதில் சொல்லும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அலா ஸலா சொல்லும் பொழுது என்ன சொல்ல? ஹவுல வலா குவத்த. அப்போ என்ன செய்வாங்க? பேசுகிறவங்க பேச்சை அடக்கி கொள்வோம். இல்லைண்டா ஃபித்னா கூடும். கபிரிஸ்தானில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜனாசா அடக்கும் பொழுதும் அந்த மையத்துடைய கவலையோ, ஏனென்றா ஜனாசாவில் கலந்து கொள்வது வேறு நோக்கத்துக்கு தானே. செல்வந்த ஜனாசாக்களில் மக்கள், ஏழட ஜனாசாக்களில் இல்லை. அவங்களோட கென்சி ஜனாசாக்கு மக்கள், அவங்களோட கென்சியில் இல்லைண்டா யாரும் போகிறது இல்லை. அப்படி தான் இன்றைய ஜனாசாக்களில் கலந்து கொள்வது. உங்களோட கென்சி அறிக்கோம், அப்போ தான் ஜனாசாக்கு வருவாங்க. உங்களோட ஊரை அறிக்கோம், அப்போ தான் ஜனாசாக்கு வருவாங்க. மற்ற ஊராக இருந்தால் அது தேவையில்லை. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஜனாசாவில் ஈமானன் வஹ்திசாபன்,
நம்பிக்கையோடையும் நன்மையை நாடி கலந்து கொள்ளுவாரோ அவருக்கு தான் நன்மை. எந்த ஊர் ஆளுடைய ஜனாசா அதில் கலந்து கொள்கிறேன், அதுக்கு காசு சேர்த்து கொடுக்குறேன், அதுக்கெல்லாம் நடக்குது. வேறு ஊராளுடைய மௌத்தானா அது எங்களுக்கு தேவையில்லையே. அவன் ஈமான் இல்லை. நீங்கள் செஞ்சது உங்களோட வாதம், ஊர் வாதம், இது பிரதேச வாதம், இதுக்கு நன்மை இல்லை. இதுக்கு என்ன இல்லை? இதுக்கு நன்மை இல்லை. ஈமானன் வஹ்திசாபன் செய்யும். ஈமானோட நன்மை நாடி உங்களோட விரோதியுடைய ஜனாசா சரி, நீங்கள் ஈமானுக்காக கலந்து கொள்றீங்க, அவ்வளவுதான். வேற அவரை திருப்திப்படுத்தணும், குடும்பத்துக்கு சலாம் கொடுக்கணும், இது இல்லை உங்களோட நோக்கம். இந்த இடத்துல என்னண்டா முக்கியம்? ஈமானோட எல்லாம் நடக்கும். அடுத்தது 6வது சிறப்பு என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறார், சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். லா ஹவுல வலா குவத இல்லா பி, என்ன தவிர உனக்கு நன்மையான காரியத்தின் பக்கம் உண்ட பாவத்தை தடுக்கிறதுக்கு என்ன தவிர வேறு யாரும் உனக்கு இல்லை. யார் சொல்கிறான் பதில்? அல்லாஹ் சொல்கிறான். எத்தனாவது சிறப்பு? லா ஹவுலட. இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்களோட குறைகளை கதைக்கிறத விட்டுட்டு விக்கிர செய். இன்றைக்கு ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு மனிதர் 10 வயசுலேருந்து 60 வயது வரைக்கும் வாழ்கிறாருன்னு வைங்க. பருவ வயது அடைகிறார் 10 வருஷத்தில், 60 வயசு வரைக்கும் வாழ்கிறார். இவர் வாழ்கிற காலத்தில் ஒரு நாளைக்கு 2 பேரை பற்றி பலாய் பேசுகிறார். எத்தனை பேரை பற்றி? ஒரு நாளைக்கு மிச்சம் இல்லை, 2 பேருடைய பலாயை பேசுகிறார். பண்டைக்கு காலையிலிருந்து 2 பேரை குறையத்தான் கதைச்சார். எத்தனை வருஷம் வாழ்கிறார்? எத்தனை வருஷம்? 60 வருஷம் வாழ்கிறார். கியாமத்துடைய நாளையில் இவர நன்மையை எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் நிற்பாங்க? கணக்கு போட்டு பாருங்க. இவர நன்மையை எடுக்கிறதுக்கு கியாமத்துடைய நாளையில் 32,400 பேர் நிற்பாங்க போலியில். எத்தனை பேர் இருப்பாங்க? 32,400 பேர் நிற்பாங்க போலியில். எதுக்கு? நன்மை எடுக்கிறதுக்கு. ஏன் பேசினேன்? ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பற்றி பேசினா? 2 பேரை பற்றி பேசினா. சரி, 3 பேரை பற்றி பேசினா முடிஞ்சு, நான் தொழுவே இல்லை. அதனால் வாழ்க்கையில் ஒரு நீயத்து வைக்கணும். இந்த நாக்கால உலக எந்த யாரை பற்றியும் என்ற வாயால் வந்துடப்பட, யாரை பற்றியும் எனக்கு தேவையில்லை. இது இந்த விடயத்தை ஞாபகம் வச்சு, ஒரு நாளைக்கு 2 பேரை பற்றி பேசினால் கிட்டத்தட்ட 32,400 பேர் நிற்பாங்க எங்களோட நன்மை எடுக்கிறது. அதனால தான் உலமாக்கள் முந்தினவங்கெல்லாம் யாரை பற்றியும் வாழ்க்கையில் பேசினதில்லை. இன்றைக்கு இது ஒரு ஹாபி. மற்றவங்களை பற்றி பேசுகிறது என்ன இன்றைக்கு ஒரு 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 பொழுதுபோக்கு. அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், பிரச்சனை இல்லை. நல்ல பொழுதுபோக்கு. மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. அவ்வளோ நன்மையும் கொடுத்துடணும். 32,400 பேர் நிற்பாங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பற்றி பேசினா? 2 பேர் 3 பேரை பற்றி பேசினா. அதனால தான் இமாம் புகார் ரஹிமஹுல்லா தன்னுடைய மௌத்து வரைக்கும் யாரை பற்றியும் பேசலை, யாரை பற்றியும் பேசலை. நல்லதில் தொடங்கி தான் கெட்டதில் முடியும். இப்போ உங்களுக்கு டைம் இருக்குதா? சரி, 100 லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா ஓதுங்க. 6வது சிறப்பு. 7வது சிறப்பு, நீங்கள் வீட்டை விட்டு வெளியிறங்குறீங்க. வீட்டை விட்டு வெளியிறங்கும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதுறீங்க. இது ஒரு துவா. இது வீட்டை விட்டு வெளியிறங்கும் பொழுது ஓதுற துவா என்ன சொல்லுங்கள்? பிஸ்மில்லா
தவக்கல்து, சொல்லுங்களேன், தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதினா உடனே ஒரு மலக்கு சொல்றார், கது குஃபீத்த வஹுதீத்த வவுகீத்த, உனக்கு போதும், இது நீ பாதுகாக்கப்பட்டுட்டாய், நேர்வழி காட்டப்பட்டுட்டாய். ஏன் லா ஹவுல வலா குவத்த அந்த துஆல இருக்குது. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா. யார் படிச்சு கொடுக்குற உம்மத்துக்கு இதெல்லாம் சொல்றார், உனக்கு போதும், குஃபீத்த வஹுதீத்த வவுகீத்த, நீ பாதுகாக்கப்பட்டுட்டாய். எத்தனாவது சிறப்பு இது? 7வது சிறப்பு. 8வது சிறப்பு பாக்கியாத்து சாலிஹாத்னு கேள்விப்பட்டிருப்போம். பாக்கியாத்து சாலிஹாத்னா என்ன? சாலிஹான மீதமான அமல்கள் இருக்கும் அல்லாஹ் இடத்துல நாங்கள் செய்த அமல்கள். அந்த பாக்கியாத்து சாலிஹாத்ல ஒன்றுதான் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். 9வது சிறப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன நேரம் சந்திச்சாங்க. அந்த நேரம் சொல்லி கொடுத்தாங்க, சுவர்க்கத்துடைய காணிகளில் மரங்கள் இல்லை, மரத்தை நாட்ட சொல்லுங்க உம்மத்துக்கு. எப்படி மரம் நாட்டுற சொர்க்கத்தில்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஒரு நாளைக்கு 500 மரம் நாட்டலாம், 1000 மரம் என்ன செய்யலாம், நாட்டலாம். ஆனால் நிபந்தனை என்னண்டா, மற்றவங்களை பற்றி பேசுகிறத முதலாவது விடுங்க, அப்போ திக்ர் செய்யலாம். வைராக்கியம் விடுங்க. ஒரு நாளைக்கு இன்றைக்கு சிலருடைய தொழில் இது. நீ நடந்து போவி. நேரம் இருக்குது, திக்ர் செய்யுங்க. லா ஹவுல வலா குவத. இந்த 9 சிறப்பு. முதலாவது சிறப்பு என்ன? சொர்க்கத்துடைய கன்ஸ் மின் குனூசில் ஜன்னா, பொக்கிசம். 2வது சிறப்பு என்ன? 99 நோய்க்கு மருந்து. அதில் ஆக லேசானது கவலை போயிடும். லா ஹவுல வலா குவத ஓதினா. 3வது சுவர்க்கத்துடைய வாசல்கள் ஒரு வாசல். 4வது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொன்னேனே. 5வது முஅத்தின் சொன்னா ஹய்ய அலஸ் ஸலான்னா பதில் சொல்லணுமா இல்லையா? 6வது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லான்னு சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்றான், சதக அப்தி லா ஹவுல வலா குவத இல்லா பி. 7வது வீட்டை விட்டு வெளியிறங்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லான்னு ஓதினா பாதுகாப்பு கிடைக்கும். பாக்கியாத்து சாலிஹாத். 9வது சொர்க்கத்துடைய மரம் நாட்டணுமெண்டா லா ஹவுல வலா குவத ஓதும். சரி, இப்போ இந்த மனிதர் சொல்லி கொடுக்குறார் அந்த கூட்டாளிக்கு, நீ போனா தோட்டத்துக்கு போன என்ன துவா ஓதிட்டு போ, மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அது மாத்திரமல்ல சொல்கிறாரு, நீ பெருமாடிச்சியே, என்னுடைய செல்வம் இருக்குது, பிள்ளை இருக்குது, ஆனால் தரனி அன அகல்லு மின்க மாலன் வ வலதா சொன்னார். உன்னை விட பிள்ளைகள்லையும் செல்வத்திலையும் நான் வசதி குறைஞ்சவன், என்னைட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் யாரை நம்பிக்கை இருக்குது? அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்குது. இவர் சொல்கிறார், தரனி அன அகல்லு மின்க மாலன் வ வலதா فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك. அவர் சொன்னார், உனக்கு அல்லாஹ் தந்த இந்த தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் என்ன செய்வான்? فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك. உன்னுடைய இந்த தோட்டத்தை விட சிறந்தது எனக்கு என்ன செய்வான் அல்லாஹ். அல்லாஹ்வின் நம்பிக்கை இருக்குது, எனக்கு அல்லாஹ் தருவான் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார்,
وَيُرْسِلَ عَلَيْهَا حُسْبَانًا مِّنَ السَّمَاءِ فَتُصْبِحَ صَعِيدًا زَلَقًا. அது மாத்திரமல்ல, உண்ட தோட்டம் இருக்குதே, உண்ட தோட்டத்துக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு தண்டனை இறக்கலாம் சில நேரம். இவர் சொன்னார், وَيُرْسِلَ عَلَيْهَا حُسْبَانًا. ஹுஸ்பானன் என்ன? ஹுஸ்பான் என்றால் தண்டனை, புயல் காற்று. وَيُرْسِلَ عَلَيْهَا حُسْبَانًا مِّنَ السَّمَاءِ. இடியோடு சேர்ந்த காற்று அனுப்பி அல்லாஹ் فَتُصْبِحَ صَعِيدًا زَلَقًا. உன்னுடைய தோட்டம் அப்படியே எந்த புட்புண்டும் முளைக்காத பூமியாக மாறலாம். சூரா கஹ்ஃப்ல ஏற்கனவே சயீதன் ஜுருஸா ஒரு சயீது வந்துச்சு. இங்கே சயீதன் ஜலகா, சயீதன் ஜுருஸா, சயீதன் ஜலகா. சயீதன் ஜலகா என்றால் எந்த புல்லும் முளைக்காத பூமிக்கு சொல்கிறது. அல்லாஹ் நாடினா உண்ட தோட்டத்தை அல்லாஹ் அழிச்சிடுவான் அப்படின்றார். அது மாத்திரமல்ல, أَوْ يُصْبِحَ مَاؤُهَا غَوْرًا. மதுரமான தண்ணி தானே இருக்குது தோட்டத்தில். என்ன தண்ணி இருக்குது? நல்ல தண்ணி தானே வருது. இந்த தண்ணியை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? கௌரா, அப்படியே என்ன கசப்பான ஒன்றுக்கும் பெறுமதி இல்லாத தண்ணி அல்லாஹ் ஆக்கிடுவான். أَوْ يُصْبِحَ مَاؤُهَا غَوْرًا. அப்படி மாற்றினால் فَلَنْ تَسْتَطِيعَ لَهُ طَلَبًا. உங்களால் ஒன்றும் செய்யலாம் போகும். ஒன்றுமே. சூரத்துல் முல்குடைய கடைசி ஆயத்து என்ன? ஒவ்வொரு இரவிலும் நாங்கள் ஓதிட்டு தூங்குவோம் தானே. 30 ஆயத்துகளுடைய சூரா. நபி அவங்க சொன்னாங்க, யார் ஓதி வருவாரோ கபருடைய ஃபித்னா விட்டுன்னு செய்யப்படுவார், அவர் பாதுகாக்கப்படுவார். ஒவ்வொரு இரவிலும் ஓதணும் சூரத்துல் முல்க். தபாரக்கல்லதி ஓதாமல் தூங்கப்படாது. தபாரக்கல்லதியுடைய கடைசி ஆயத்து என்ன? قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَصْبَحَ مَاؤُكُمْ غَوْرًا فَمَنْ يَأْتِيكُمْ بِمَاءٍ مَعِينٍ. அல்லாஹ் கேட்குறான், இங்கே குடிக்கிற தண்ணியை நாங்கள் கௌரா மாற்றினா, குடிக்கேலாத தண்ணி இருக்குதானே, அப்படி மாற்றினா உங்களுக்கு யாரால் தண்ணி தரலாம் உங்களுக்கு? அந்த நேரம் கொஞ்சம் கூட படித்தாக்கள் சொன்னாங்களாம், நாங்கள் மண்வெட்டியால் கொத்தி தண்ணி எடுப்போம். மண்வெட்டியால் கொத்தி என்ன செய்வோம்? அல்லாஹ் என்ன செய்தானா, அவங்களோட கண்கள் இருந்த தண்ணி எடுத்துட்டான் அல்லாஹ். எது தண்ணி எடுத்துட்டான் அல்லாஹ்? கண்ணுக்கு தண்ணி இருக்குதா? கண்ணில் தண்ணி இருக்குது. தண்ணி குறைஞ்ச தண்ணி ஊற்றணும் கண்ணில். தண்ணி ஊற்றுறாங்க எவ்வளோ பேர் கண்ணுக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? கண்ணுடைய தண்ணி எடுத்துட்டான். தண்ணி எடுத்ததோட எல்லாரோட கண்ணும் குருடாயிட்டு. இது அல்லாஹ்ட வல்லமை. இந்த மனிதரும் சொன்னார் என்ன? أَوْ يُصْبِحَ مَاؤُهَا غَوْرًا فَلَنْ تَسْتَطِيعَ لَهُ طَلَبًا. ஆனால் அந்த மூமின் சொன்னதை அவர் கேட்கல. அதே மாதிரி நடந்துச்சு. இவர் அடுத்த நாள் தோட்டத்துக்கு போகிறார். தோட்டம் அப்படியே அழிஞ்சிட்டு. அல்லாஹ் சொல்கிறான், وَأُحِيطَ بِثَمَرِهِ فَأَصْبَحَ يُقَلِّبُ كَفَّيْهِ عَلَى مَا أَنفَقَ فِيهَا. அடுத்த நாள் தோட்டத்துக்கு போகிறார். காலையில் அங்கே பார்த்தா கையை புரட்டிட்டார். யுகல்லிபு கஃபை. கையை புரட்டுறா என்ன? செலவழித்ததெல்லாம் வீணாக போயிட்டே, அழிஞ்சிட்டு எல்லாம். وَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا. அப்படியே அழிஞ்சிரு. ஹாவியத்துன் அலா உருஷியா என்ற சொல் இருக்குது. குர்ஆனில் பல இடத்த வந்திருக்கு. ஹாவியத்துன் அலா உருஷிஹா அப்படின்னா என்ன? அதனுடைய முகடுகள் எல்லாம் பூமியில் விழுந்து விட்டது. அங்கே ஒரு மரமும் இல்லை, திராட்சை மரமும் இல்லை, ஈச்ச மரமும் இல்லை, எல்லாமே அழிஞ்சிட்டு. அந்த நேரம்தான் இவர் சொன்னார் என்ன தெரியுமா?
وَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُشْرِكْ بِرَبِّي أَحَدًا. நான் ரப்புக்கு இணை வைக்காமல் இருந்திருக்கலாமே, ஏன் ஷிர்க் வச்சேன்னா? அழித்தது கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். எடுக்கிறது யாரு? அல்லாஹ். கொடுத்ததும் அல்லாஹ், தோட்டத்தை அழித்தது யாரு? அல்லாஹ். அந்த மனிதருடைய அல்லாஹும் பக்கம் அழைத்தார். அந்த மனிதர் இவர் ஏற்றுக்கொள்ளல, பெருமை அடித்தார், சொல்லி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கும் இந்த நோய் இருக்குது. நீங்கள் செல்வந்தர்களுக்கு அல்லாஹை பற்றி சொல்லி கொடுங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க மாறி மாறி கதைப்பாங்க உங்கள்கிட்ட. ஏன்னா அவங்க பணத்தை கண்டுட்டாங்களே. அறிவுல கூடினவங்கள்ட்ட பேசி பாருங்க, அவங்க எம்ஏ பிஹெச்டி முடித்தவங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹை பற்றி சொல்லி கொடுங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க தான் எதிர்த்து பேசுறது அவங்க தான். அல்லாஹை பற்றி சொல்லி கொடுத்தா எவனெல்லாம் எதுக்குறானோ அவனுக்கு ஒரு பாடம் தான் இந்த ஆயத். அழிஞ்சதோடு தான் சொன்னார், யா லைதனி லம் உஷ்ரிக் பி ரப்பி அஹதா. அல்லாஹ் சொல்றான், வலம் தகுல் லஹு ஃபியத்துன் யன்சுரூனஹு மின் தூனில்லாஹ் வமா கான முன்தஸிரா. அல்லாஹ்வை தவிர உதவி செய்யறதுக்கு யாரப்பா இருக்கு? ஒருத்தரும் இல்லை. எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் தவிர வேறு யார் இருக்கு? ஒருத்தரும் இல்லை. வமா கான முன்தஸிரா. அல்லாஹ் பழிக்கு பழி வாங்கினா தடுக்கலுமா? அல்லாஹ் பழிக்கு பழி வாங்கினா முடிச்சு. அதனால் அல்லா இடத்துல பணியத்தான் வேணும், அல்லா இடத்துல பணிஞ்சு தான் போகணும். நாங்கள் அல்லா இடத்துல பெருமை அடிச்சிடப்படாது. ஹுனாலிகல் வலாயத்து லில்லாஹில் ஹக்க. அல்லாஹ் சொல்கிறார், ஹுனாலிகல் வலாயத்து லில்லாஹில் ஹக்க ஹுவ கைருன் சவாபன் வ கைருன் உக்பா. வலி அல்லாஹ்க்கு மட்டும்தான் வலாயத் இருக்குது. கஷ்ட நேரத்தில், லேசான நேரத்தில், எல்லா நேரத்திலையும் வலாயான சுல்தான் உதவி செய்யுது. ஆட்சி அல்லா இடத்துல இருக்கு, உண்மையான ஆட்சி. ஹுவ கைருன் சவாபன், சிறந்த கூலி அல்லாஹ் தருவான். வ கைருன் உக்பா, சிறந்த முடிவு அல்லாஹ் தருவான். அதனால் அவர் சொல்லி கொடுத்ததை போல வாழ்க்கையில் எங்களுக்கு அல்லாஹுவை விட்டுட்டு வேறு வழி இல்லை என்பதுதான் இந்த சம்பவத்துடைய சுருக்கமாக சம்பவத்தை சொல்கிறேன். என்னென்னா, 2 பேர் என்னடா சென்ற வாரம் இந்த வாரம் சூரா கஹ்ஃபுடைய 32வது ஆயத்திலிருந்து 44வது ஆயத்து வரைக்கும் உள்ள சம்பவம் இது. 2 பேர் இருந்தாங்க, ஒருவர் காஃபிர், மற்றவர் மூமின். காஃபிரான மனிதனிடத்தில் பெரிய தோட்டம், 2 தோட்டம், திராட்சை தோட்டம், ஈச்ச மரங்கள், வளைத்து வயல், அதில் 6 தோட்டங்கள் இருக்குது. அல்லாஹ் அது மாத்திரமல்ல, செல்வத்தையும் கொடுத்திருந்தார், கண்ணியமான இருந்தார், எல்லாம் இருந்தார். அவருக்கு ஒரு கூட்டாளி இருந்தார். என்ன? அவர் முஃமின். அவர் இவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ அல்லாஹ் ஏற்றுக்குவாப்பா, உன்னை படைச்ச அல்லாஹ்வை நீ மறுக்காதேன்னு தாவத் கொடுக்க அல்லாஹும் பக்கம் அழைக்கிறார். இப்போ சூரத்துல் கஹ்ஃபில் முதல் படித்த சம்பவம் குடிமக்கள் அரசனை அல்லாஹும் பக்கம் அழைத்தது. இது ஒரு ஏழை மனிதன் செல்வந்தர் அல்லாஹும் பக்கம் அழைத்தது. கடைசி என்ன நடக்குது? இவர் சொல்லி கொடுக்குறார், தோட்டத்துக்கு போகும் பொழுது லா ஹவுல, என்ன மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லான்னு ஓதிட்டு போ, அல்லாவை ஏற்றுக்கோ, ஷிர்க் வைக்காத. ஆனால் இவர் ஏற்றுக்கொள்ள இல்லை. இவர் சொல்கிறார், நீ ஷிர்க் வச்சா என்றா ஒரு நாள் உன்னோட தோட்டம் அழிஞ்சிரும், உன்னோட தண்ணி எல்லாம் இல்லாமல் ஆயிரும். கேட்கல. காலையில் போகிறார், தோட்டம் அழிஞ்சிட்டு, எல்லாமே நாசமாயிட்டு. அப்போ தான் சொல்கிறார், யா லைத்தனில முஷ்ரிக் பி ரப்பி அஹதா, நான் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருந்திருக்கலாமேன்னு அப்போ தான் என்ன செய்கிறார்? உணர்றார். காலம் முடிஞ்சு, உணர்ந்து வேலையில் அழிஞ்சு முடிச்சு. அதனால் அல்லாஹ் இந்த சம்பவத்தில் எங்களுக்கு சொல்லித்தாரான். என்ன? எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், கல்வி, பணத்தை வச்சு பெருமை அடிக்கக்கூடாது. நாங்கள் செல்வத்தை வச்சு அல்லாஹுவை நெருங்கணும்.
அடிக்கடி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு ஓதணும் என்கிறது தான் இன்றைய எங்களுடைய பாடத்துடைய சுருக்கம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுவை நம்பி அவனிடமே கையேந்தி அவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக. இன்றைக்கு ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا ولولا إذ دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله إن ترني أنا أقل منك مالا وولدا فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح صعيدا زلقا أو يصبح ماؤها غورا فلن تستطيع له طلبا وأحيط بثمره فأصبح يقلب كفيه على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يا ليتني لم أشرك بربي أحدا ولم تكن له فئة ينصرونه من دون الله وما كان منتصرا هنالك الولاية لله الحق هو خير ثوابا وخير عقبا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.